இந்த தடை உத்தரவை நாமெல்லாம் இப்படி வருத்தத்தோடும் கவலையோடும் எதிர்கொள்ளும் நேரத்திலே உலகமெங்கும் இருக்கும் மிருக நல ஆர்வலர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பீட்டாவும், அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் அது பீட்டாவும், இந்தியாவை சேர்ந்த PFA என்கிற அமைப்பும் மிக முனைப்பாக வேலை செய்து இந்த தடையை பெற்றது. அவைகள் இரண்டும் ரொம்ப குதூகலித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றன. அதற்கு காரணம், அவர்கள் யாரிடம் ஃபண்டிங் வாங்குகிறார்களோ அவர்களுடைய கோரிக்கை என்னவோ அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கொண்டாட்டத்தை. இந்த பீட்டா என்கிற அமைப்பு உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்த பிறகு பீட்டா என்பது ஒரு சாதாரண பெயராகிவிட்டது. பீட்டா என்கிற அமைப்பு அமெரிக்காவிலே ஷெல்டர் நடத்துகிறவன். அவனும் பெரிய அனிமல் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்லாம் கிடையாது. அனிமல் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன், அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் என்று கூறிக்கொள்கிற ஒரு ஆர்கனைசேஷன், SPCA இருந்து பிரிஞ்சவன். அங்கு அவர்களுடைய தொழில் என்னவென்றால் அனிமல் ஷெல்டர் நடத்துவது. அனிமல் ஷெல்டர் என்றால் உங்களுக்கு தெரியும், அதாவது காப்பகங்கள். காப்பகம்னா எப்படி அப்படின்னா, அந்த நாட்டில் நாயோ பூனையோ உங்க வீட்டில் குட்டி போட்டதுன்னா நம்ம ரோட்டில் எடுத்து விட முடியாது, அல்லது அதிகப்படியாக நம்மால் நல்லபடியாக வளர்க்க முடியாது என்று சூழ்நிலை இருந்தால் அதை இந்த ஷெல்டர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். நம்ம வெளியில விடக்கூடாது, அல்லது யாருக்காவது அடாப்ஷன் கொடுக்கணும், தத்தெடுக்க கொடுக்கணும். இந்த ஷெல்டர் நிறுவனங்கள் நடத்துறது தான், அதாவது அமெரிக்கா பூரா இப்ப நீங்க போய் தத்து கொடுக்கிற அந்த நிறுவனம் அமைப்பை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறது இந்த பீட்டா என்கிற அமைப்பு. அந்த அமைப்பு சிறிது காலகட்டத்துக்கு பிறகு என்ன சொல்கிறது, அமெரிக்க அரசாங்கத்திட்ட கொடுக்கிற வர்ற அனைத்து நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் எங்களால காப்பாற்ற முடியாது, ஏன்னா எங்களுக்கு ஃபண்டிங் இல்லை. அதாவது அதை என்ன சொல்லுது அமெரிக்கன் கவர்மெண்ட், அதாவது காசு இல்லாம சரியா சாப்பாடு போடாம நம்மளால காப்பாத்துறது முடியல அப்படின்னா அது ஒரு விதமான டார்ச்சர், கொடுமைப்படுத்துதல். அதற்காக அது என்ன ஒரு சொல்யூஷன் கொடுக்குது அப்படின்னா, அமெரிக்கன் அரசாங்கத்துக்கு நாம இந்த மிருகங்களை கொண்டு வருவோம், அதாவது மனிதாபிமான முறையில் கொன்று விடுவோம் என்று இவர்கள் கொடுத்த கோரிக்கையை அமெரிக்க அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அதை சட்ட வடிவமாக்குகிறது. இன்னைக்கு எப்படி பீட்டாக்காரன் சொன்னான்னு சொல்லி ஜல்லிக்கட்டை தடை பண்ணி அதை சட்ட வடிவமா ஒரு இதா வச்சிருக்கிறாங்களோ, இந்தியாவில் பண்ணிட்டாங்களோ, அதே மாதிரி அமெரிக்க அரசாங்கமும் இதை செய்கிறது. இதுல ஒவ்வொரு வருடமும் பீட்டா கொள்கிற மிருகங்களின் எண்ணிக்கை சுமார் 3 to 4 மில்லியன், அதாவது 30 லட்சம் முதல் 40 லட்சம் மிருகங்களை வருடா வருடம் மனிதாபிமான முறையில் அது கொள்வதாக கூறுகிறது. அப்படி இத்தனை மிருகங்களை கொள்ற பீட்டாக்காரன் தான் இங்க நாம மாடுகளை கொடுமைப்படுத்துவதாக கூறி நமக்கு நம்மளுடைய ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்கி இருக்கிறான். இதையும் நம்முடைய மக்கள், அதாவது நமக்கு எதிரி வெளியில் இல்லை, நம்மிடையே இருக்கிற படித்த வெஸ்டர்னைஸ்ட் பீப்புள், மக்கள் தான் இதற்கு மிகப்பெரிய எதிரிகள். அவர்களும் இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுல இப்ப நடக்கிறது ஒரு போர். அது போர் என்பது பல வகையில் தொடுக்க முடியும். இத வளர்ந்த நாடு நம்ம மீது, அதாவது அமெரிக்கா நம் மீது தொடுத்திருக்கிற ஒரு போர். எதுக்காக அப்படின்னா, நம்முடைய சந்தையை கைப்பற்றுவதற்காக நடக்கும் ஒரு அமைதியான போர் இது. இந்த போர்ல இரண்டு பக்கத்தில் இருப்பவர்களை பார்ப்போம். ஒரு பக்கத்தில் இருப்பவர்கள் நம்மை போல் பாமர விவசாயிகள், இன்னொரு பக்கம் அவர்கள் வைத்திருப்பதோ படித்த மக்கள். இந்த படித்த மக்கள் தொடுக்கிறார்கள் படிக்காத மக்கள் மீது போர். அதற்கு ஜட்ஜ் படித்த ஒருவரே நின்று தீர்ப்பு கூறும்போது யார் பக்கம் அது சாயும் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஆகவே மத்திய அரசாங்கம்
ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளித்து பீட்டாவை தடை செய்து உடனடியாக பீட்டா போன்ற ஃபாரின் ஃபண்டட் வெளிநாட்டில் இருந்து ஃபண்ட் வாங்கும் அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.